மயிலாடுதுறையில் முகாமிட்டிருந்த சிறுத்தை தற்போது தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட எல்லைகளில் வலம் வருவதாக தகவலும் பரவும் நிலையில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சேதுராமன் வழங்கிட கேட்கலாம். சேதுராமன் வணக்கம். அண்மை தகவல் என்ன சிறுத்தை நடமாட்டம் குறித்து? மயிலாடுதுறை நகரில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டது. இதனை அடுத்து சிறுத்தையை தேடும் பணி வனத்தினர் தீவிரமாக 5 நாட்களுக்கு மயிலாடுதுறையில் ஈடுபட்டு வந்தனர். சிறுத்தை கிடைக்காததால் 6வது நாளாக மயிலாடுதுறை அடுத்த 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் என்ற கிராமத்தில் சிறுத்தை தென்பட்டதாக மக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்தினர் அங்கு முகாமிட்டு தீவிரமாக தேடி வந்தனர். மசினக்குடியில் 23 புலி பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட பொம்மன் மற்றும் காளான் ஆகியோர் காஞ்சிவாயர் பகுதியில் முகாமிட்டு சிறுத்தை தேடி வருகின்றனர். இதனிடையே காஞ்சிவாய், பேராவூர், கருப்பூர் கிராமங்களில் சுற்றி அப்பகுதியில் உள்ள நண்டலாறு மற்றும் அதன் இருபக்கம் கரைகளிலும் சென்சார் கேமரா, தெர்மல் ட்ரோன் கேமரா பொருத்தியும் 16 கூண்டுகள் வைத்தும் உயிருடன் ஆடு, பன்றி மற்றும் இறைச்சி கூண்டுகள் வைத்தும் சிறுத்தை பிடிக்க முழு மூச்சாக வனத்துறை ஈடுபட்டு வந்தனர். மேலும் கோயம்புத்தூரில் இருந்து WW இந்தியா நிபுணர் குழு 30 கேமரா ட்ரோனுடன் களத்தில் பணியை தொடங்கி இருப்பதாகவும், இதையடுத்து வைக்கப்பட்டுள்ள 16 கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை என்றும், ஒரு வார காலமாக அதிகாரிகள் போக்கு காட்டி பொதுமக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் சிறுத்தை நடமாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நரசிங்கப்பேட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு தேடும் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் அல்லது திருவாரூர் மாவட்ட எல்லை பகுதி அருகாமையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக ஒரு தகவல் அடுத்து கால் தடங்களை வைத்து மற்றும் அங்க உள்ள திருவாரூர் மாவட்ட வன அலுவலர்களும் அலர்ட் செய்யப்பட்டு செஞ்சிருக்காங்க. அதே போன்ற தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வன அலுவலர்களையும் அந்த அலர்ட் செஞ்சிருக்கோம். சிறுத்தையும் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த எல்லை தேவைப்பட்டால் மற்ற மாவட்டத்து எல்லை கூட நாங்கள் போய் அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கு தேர்தல் நடைபெறும் என்று மாவட்ட வன அலுவலர் தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.